ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ HTML சீரிஸ் தான். அதில் வந்து கேன்வாஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து லைன் ஸ்டைல்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். லைன் ஸ்டைல்ஸ் நம்ம லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதுலேயுமே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் இன்னைக்கான வீடியோ. லைன் ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லைன் கேப். செகண்ட் ஒன் லைன் ஜாயின். தேர்ட் ஒன் லைன் வித். ஃபோர்த் ஒன் மிட்டர் லிமிட். இதெல்லாம் ஒன் பை ஒன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைன் கேப். லைன் கேப் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த கேன்வாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைனோட எட்ஜு, ஓகேவா, அந்த ரெண்டு எண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த லைன் கேப், ஓகேவா. ஒரு லைனோட ரெண்டு எட்ஜும் எப்படி இருக்கணுன்றத டிஃபைன் பண்ணுறது. இது வந்து எப்போவுமே இந்த லைன் கேப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரோக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னவே இதை டிஃபைன் பண்ணணும். ஸ்ட்ரோக் மெத்தட்னா என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் லேர்ன் பண்ணது தான். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா அதை ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 3 வேல்யூஸ் கொடுப்போம். லைன் கேப் பொறுத்த வரைக்கும் 3 வேல்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பட், செகண்ட் ஒன் ரவுண்ட், தேர்ட் ஒன் ஸ்கொயர். இந்த பட் அப்படின்றது வந்து டிஃபால்ட் ஒன், ஓகேவா. நீங்கள் பட்டன் டிஃபைன் பண்ணலனாலும் அந்த லைன் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த பட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஓகேவா. மீதி என்னென்ன இருக்குது, ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர். இதை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம கேன்வாஸ் டேக் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஐடிக்கு ஏதாவது ஒரு நேம், நான் வந்துட்டு மை கேன்வாஸ்னே கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வித் ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். நீங்கள் என்ன மாதிரி லைன் வரைய போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி ட்ரா பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வித் அண்ட் ஹைட்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வரையக்கூடிய லைன் இந்த வித்குள்ளே தான் இருக்கணும், ஓகேவா. நம்ம வந்து கேன்வாஸ்க்குன்னு ஒரு ஏரியாவை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த வித் அண்ட் ஹைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே எப்பவுமே ஜாவாஸ்கிரிப்ட் கண்டென்ட் எல்லாமே நம்ம எங்கே எழுதுவோம், ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த கேன்வாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா, ஓகேவா. அந்த வேரியபிளுக்கு நான் எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்து நமக்கு வந்து டேகை யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் வந்து ஐடி யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை எக்ஸ்ன்ற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்கும். கேன்வாஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் மேண்டட்ரி. ஃபஸ்ட்டு கேன்வாஸ் டேக் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் வந்துட்டு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணணும், ஓகேவா. ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய கேன்வாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னொரு வேரியபிள் வந்து அது வந்து என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. இந்த இடத்துல நம்ம 2D கான்டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம். மீனிங் என்னென்னா 2 டைமென்ஷனல் டயக்ராம்ஸ் தான் நம்ம வரைய போகிறோம். அதனால அந்த 2Dன்றதை டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகின் பாத்துன்னு ஒன்று கொடுத்துருக்கேனா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் வரைய போகிறீங்க. எந்த பாத்தை வரையணும், அது லைனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கர்வாக ஏதாவது வரைய போகிறீங்க அப்படின்னாலுமே
ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பிகின் பாத் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். இது எதுக்காகனா டு கிரியேட் அ பாத், ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு பாத் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான ஸ்டார்டிங் தான் இந்த பொசிஷன், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்போவுமே மென்ஷன் பண்ணிக்கணும். எந்த பாத் வரைஞ்சாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பிகின் பாத் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இது எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு திரும்ப ஒரு லைன் நான் வரைய போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் பிகின் பாத்தில் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்கேன்னா, அதாவது லைன் வித், அதுக்கப்புறம் லைன் கேப், அதுக்கப்புறம் மூவ் டு லைன் டூ, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதை நான் திரும்ப ரீடிஃபைன் பண்ண தேவையில்லை. பிகின் பாத்துன்ற மெத்தடை திரும்ப நான் கால் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த லைன் வித் இந்த இதுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு அப்ளை ஆகும். இப்போ நம்ம வந்து லைன் வித்து கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி 10ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வித் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லைன் கேப்பில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், பட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட்டுன்றது டிஃபால்ட் 1. ஸோ டிஃபால்ட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் அந்த இடத்துல ரவுண்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ரவுண்டுன்னு சேஞ்ச் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தெரியும் லைட்டாக, ஓகேவா? அது நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா நான் திரும்ப உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பட்டன் கொடுக்குறேன், ஓகேவா? பட்டன்றது டிஃபால்ட் 1. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லைனை ரெஃப்ரெஷ் பண்ணதும் இந்த லைன் ஷார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரவுண்ட் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப அந்த லைன் வந்து நமக்கு எக்ஸ்டெண்டாக தெரியும். இப்போ நான் ஸ்கொயர் கொடுக்குறேன், இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஸ்கொயரோ ரவுண்டோ கொடுத்தீங்க அப்படின்னா லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது நல்லாவே தெரியும். பட்டன்றது டிஃபால்ட் 1, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிகின் பாத்துன்றது டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் லைன் வித்துன்றது என்னது, அந்த லைன் எவ்வளோ வித் இருக்கணுன்றது மென்ஷன் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் நம்பரில் டிஃபைன் பண்ணிக்கலாம், 1 2 3 அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைன் கேப்ன்றது என்னன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நம்ம வரையக்கூடிய லைனோட எட்ஜஸ் எப்படி இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதுக்கு மொத்தம் 3 வேல்யூ, பட், ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்தது லைன் வரைகிறதுக்கு நமக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து மூவ் டூ, இன்னொன்று வந்து லைன் டூ. ஸோ மூவ் டூ அப்படின்றதுல நம்ம என்ன கொடுக்கணும், ஸ்டார்டிங் பொசிஷன் XY வேல்யூ கொடுக்கணும். லைன் டூ அப்படின்றதுல எண்டிங் பொசிஷன் XY வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம அதை தான் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக ஸ்ட்ரோக் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரோக் மெத்தட் எதுக்காக, நம்ம வரையணும் அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரோக் மெத்தட் நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு லைனாக இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஷேப் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அது அங்கே விஷுவலைஸ் ஆகணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரோக் மெத்தடை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஜாயின். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 லைன் வரைகிறோம், ஓகேவா? ஸோ 2 லைனும் மீட் பண்ணக்கூடிய அந்த இடம், ஓகேவா? இப்போ நான் 2 லைனும் வந்து ஜிக்ஸாகாக வரைகிறேன் அப்படின்னா அதோட மீட்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது அந்த லைன் ஜாயின். லைன் கேப்னா எட்ஜஸ், ஒரு லைனோட எட்ஜஸை டிஃபைன் பண்ணுறது. லைன் ஜாயின்னா 2 லைன் ஜாயின் பண்ணுற இடம் வந்து அந்த எட்ஜு எப்படி இருக்கணுன்றது டிஃபைன் பண்ணுறது தான் லைன் ஜாயின். ஸோ இதுக்கு மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது, பிவல், மீட்டர், ரவுண்ட், ஓகேவா? இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எழுதுனா அதே ப்ரோக்ராமை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எழுத விரும்பலை, ஏன்னா சேம் தான் நம்ம எழுதிட்டே இருப்போம். ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லைன் கேப் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து லைன் ஜாயின் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கப்புறம் வர எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறேன். ஸோ y டாட் லைன் ஜாயின். ஸோ நான் எந்த மாதிரி ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறேன்னா, கேப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அதை பார்த்து அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ரவுண்டுன்ற வேல்யூ நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் ஜாயினில் ரவுண்டுன்ற வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த லைனுக்கு நம்ம வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோமா, மூவ் டு லைன் டூ. இப்போ எனக்கு வந்து 2 லைன் வரையணும். அப்போது மூவ் டு லைன் டூ வந்து நான் 2 டைம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மூவ் டூவில் வந்து 30,70 அந்த XY வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
y டாட் லைன் டூ. லைன் டூனா என்னது, எண்டிங் பாயிண்ட். ஸோ அந்த லைனோட எண்டிங் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு xy வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 2 லைன் வேணும் அப்படின்றதுனால திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், லைன் டூ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் டூ ஆஃப், இப்போ இங்கே ஒரு xy வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 2 லைன்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 தான், பட் அதுக்கப்புறம் அது லைன் டூவாக வர்றது வந்து எனக்கு 2 வேணும். ஓகேவா? ஸோ 2 லைன்ஸ் வேணும் அப்படின்றதுனால நான் 2 xy வேல்யூஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதனால நான் 2 டைம்ஸ் லைன் டூன்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஸ்ட்ரோக் மெத்தட் கால் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்திருக்கு. பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் விஷுவலைஸ் அவ்வளோ ஆப்டாக இருக்காது. இது கொஞ்சம் இன்னும் டீப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட xy வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன xy வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த டயக்ராம் வியூ ஆகும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரவுண்ட் கொடுத்துருந்தேனா, ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து என்னது ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. ஓகே, இதே வந்துட்டு நம்ம பிவெல் அப்படின்னு கொடுக்குறோம். பிவெல் அப்படின்றது வந்து டிஃபால்ட் ஒன். ஓகேவா? ஸோ பிவெல்ல பார்த்தீங்க அப்படின்னா மடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க வேரியேஷன் தெரியுதா, மடிச்சு, அதாவது ஒரு லைன் மடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். ஸோ ரவுண்டுன்னு கொடுத்தோன்னா அந்த எட்ஜு வந்து ரவுண்டடாக வரும். பிவெல் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபோல்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு பேப்பரை வந்து நம்ம இந்த ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணோம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு வரும். இன்னொன்று என்ன பார்த்தோம், பிவெல் ஒன்று பார்த்தோம், ரவுண்ட் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று மிட்டர். ஸோ இப்போ பிவெல்லை வந்து நான் திரும்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக 2 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மிட்டர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். மிட்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எட்ஜஸ் வந்து என்னாச்சு, ஷார்ப் எட்ஜஸாக வருது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லைன் ஜாயின் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த 2 லைனும் ஜாயின் பண்ணுற எட்ஜு வந்து எப்படி இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த லைன் ஜாயின் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதுக்கு மொத்தம் 3 வேல்யூஸ், பிவெல், ரவுண்ட் அண்ட் மிட்டர். இப்போ எனக்கு எத்தனை லைன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், லைன் டு மெத்தடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிட்டர் லிமிட். மிட்டர் லிமிட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம மிட்டர் லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மிட்டர்னு சொன்னோமா, மிட்டர்ன்றது அந்த ஷார்ப் எட்ஜ். ஸோ மிட்டர் லென்த் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 2 லைனை கனெக்ட் பண்ணுற இடத்த தானே நம்ம வந்து லைன் ஜாயின்னு சொன்னோம். ஸோ அந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருந்தால் அது மிட்டர்னு சொல்லுவோம். அப்போ அதோட லென்த்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னர் கார்னருக்கும் அவுட்டர் கார்னருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணால் அதுதான் வந்து மீட்டரோட லென்த். ஓகேவா? ஸோ அந்த இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் இதுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த மீட்டர் லென்த். இப்போ மீட்டர் லிமிட் வந்து நான் இந்த லென்த்தை விட அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து அந்த கார்னர் வந்து மீட்டராக அப்பியர் ஆகாது, அதுக்கு பதிலாக பிவலாக அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ மிட்டர் லிமிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் லைன் ஜாயின் மிட்டர் அப்படின்ற வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிட்டர் லிமிட் கொடுக்கும்போது அந்த லிமிட் வந்து மிட்டர் லென்த்துக்குள்ளே வரல, லென்த்தை விட எக்ஸீட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது மிட்டர் ஷேப்பில் தெரியாது, அதுக்கு பதிலாக, அதாவது மிட்டர்ன்றது ஷார்ப் எட்ஜாக தெரியாது, அதுக்கு பதிலாக பிவல் ஷேப்பில் தெரியும். ஓகேவா? ஸோ 2 லைன்ஸை ஜாயின் பண்ணும்போது அது என்ன மாதிரி அப்பியர் ஆகணுன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் லைன் ஜாயின். ஸோ அதில் வந்து பிவல், ரவுண்ட் அண்ட் மிட்டர்னு பார்த்தோம். ஸோ மிட்டர் லென்த் வந்து என்னென்னா இன்னர் கார்னருக்கும் அவுட்டர் கார்னருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் மிட்டர் லென்த். ஸோ நான் வந்து லிமிட் கொடுக்கும்போது அந்த லென்த்தை விட அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷார்ப் எட்ஜ், அதாவது மிட்டராக எனக்கு அப்பியர் ஆகாது, அதுக்கு பதிலாக பிவலாக அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
சேம் ப்ரோக்ராம் தான், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லைன் ஜாயின் வந்து மீட்டர்னு செட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. லைன் ஜாயின் மீட்டருன்ற வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அந்த மீட்டர் லிமிட்டை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி இந்த மெத்தட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ லைன் ஜாயின் மீட்டர்னு அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர் லிமிட் செட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் டாட் மீட்டர் லிமிட் ஈக்குவல் டு, ஸோ இதுவும் நீங்கள் நம்பரில் டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அதோட வித்து வந்து ஒரு 5க்குள்ளே இருக்கும் அந்த மீட்டர் எட்ஜ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஓகேவா, ஷார்ப் எட்ஜ் இருக்குது. இப்போ 5க்கு கம்மியாக கொடுப்போம். ஓகேவா, நான் 3ன்னு கொடுக்குறேன். 3ன்றது வந்து மீட்டர் லென்த்தை விட கம்மி. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, பிவலாக சேஞ்ச் ஆகிடுச்சா. ஷார்ப்பாக இருந்தது தான் மீட்டர், மடிச்சிருந்ததுன்னா பிவல். ஸோ நம்ம லென்த்து வந்து லென்த்தை விட கம்மியாக கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஆகும். இதே நீங்கள் லென்த்தை விட அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதோட லென்த் என்னவோ அதே மாதிரியே அப்பியர் ஆகும். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகேவா, ஸோ மீட்டர் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மீட்டர் லென்த்தை விட நீங்கள் அதிகமாக கொடுத்தா அதோட ஒரிஜினல் லென்த் என்னவோ அதே வைஸ் அப்பியர் ஆகும். இன்கேஸ் மீட்டர் லென்த்தை விட ஐ மீன் இதில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக மீட்டர் லிமிட் கொடுக்க கொடுக்க அது வந்துட்டு மீட்டர் லென்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸீட் ஆகுது, இப்போ நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பிவலில் வரும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மீட்டர் லிமிட் வந்து மீட்டர் விட எக்ஸீடாக இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கோடை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், லைன் டூன்ற அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.